திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா மட்டும் இருக்கும்போது சினிமா துறையிலிருந்து பல பேர் திரு விஜய் அவர்களை விமர்சிச்சிருக்காங்க. ஆனா திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆன உடனே திரு விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா இருக்கும்போது விமர்சிச்ச சினிமா துறையை சார்ந்தவங்க இப்ப திரு விஜய் அவர்களை பாராட்டுறாங்க, பாராட்டுறாங்க, பாராட்டிட்டே இருக்காங்க. இதுல திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுங்க சொல்லி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் காக்கா கழுத்து சொல்லி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்னதான் விஜய் எனக்கு போட்டி இல்ல, விஜய் நான் பார்த்து வளர்ந்த பையன் சொல்லி சொன்னாலுமே கண்டிப்பாவே திரு ரஜினிகாந்த் வர்சஸ் திரு விஜய் என்ற ஒரு போட்டி தமிழ் சினிமாவிலையும் சரி தமிழ் அரசியல் களத்திலையும் சரி ஒரு பேசு பொருளா பல நாட்களா இருந்துட்டு தான் இருக்கு. இப்பெல்லாம் இருக்கிறதுனால இப்ப திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகிட்டாரு. அடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்புல ஜெயிலர் 2 சொல்லி ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சரா இருக்காரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ஜெயிலர் 2 சொல்லி ஒரு படம் வரப்போகுது. ஏற்கனவே ரஜினிகாந்த் மற்றும் விஜய் இவங்க 2 பேருக்கும் காக்கா கழுகு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியே. இங்க ஸ்டாலின் சாரா விஜய் சாரா அப்படின்னு சொல்லி திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஏற்கனவே வாய்க்காவுக்கும் சண்டை இருக்கு. திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் வாய்ப்பாடு சண்டைனா சன் பிக்சர்ஸுக்கும் தாவேகாவுக்கும், சன் பிக்சர்ஸுக்கும் விஜய்க்கும் வாய்க்காருக்கு சண்டை இருக்கிறதா தான் அர்த்தம். ரஜினிகாந்தோட பிரச்சனை, சன் பிக்சர்ஸோட பிரச்சனை. அதனால சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிப்புல வரவிருக்க ஜெயிலர் 2 படம் வரும்போது எப்படி மத்தியில இருக்க பாஜக அரசோ இல்ல திமுக அரசோ இல்ல யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி ஜனநாயகன் படத்தை முடங்கினாங்களோ அதே மாதிரியே தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்க திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவரோட ஜெயிலர் 2 படத்தை முடக்கிடுவாருன்ற பயத்துல தான் இப்ப ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாரு. விஜய்க்கு தன்னோட வாழ்த்துக்களை சொல்றாரு. விஜய் நல்லா செயல்படுவார்னு சொல்லி நம்பறதா சொல்றாரு. விஜய் 2 வருஷத்துக்கு யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாருன்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை சோசியல் மீடியால தெரிவிச்சிட்டு இருக்காங்க.